சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. தாமரை, ஏன் இப்படி திகைத்து நிற்கிறாய்? யார் நீ? என் பெயர் உனக்கு எப்படி தெரியும்? பெயர் மட்டுமல்ல, நீ இருக்கும் இடம், சூழ்நிலை, ஏன் உன் வரலாறு முழுவதும் எனக்கு தெரியும். இருக்கட்டும் இருக்கட்டும், இப்போது இங்க நின்று பேச எனக்கு நேரம் இல்லை. வழியை விட. அப்படி சொல்லாதே தாமரை. உன்னை பார்ப்பதற்காகவே இந்த கானகம் முழுவதும் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறேன். இன்றுதான் அந்த வாய்ப்பு கிடைத்தது. என்னுடைய நிலைமை தெரியாமல் பேசாதே. நான் உடனே இங்கிருந்து போயாக வேண்டும். முடியாது தாமரை. எவ்வளவு நாட்களாக என்றேனும் ஒரு நாள் உன்னை பார்த்து விட வேண்டும் என்று நான் இங்கு அலைந்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? இன்று அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும் பொழுது அதை இழந்துவிட முடியாது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? நான் உன்னிடம் சில விஷயங்களை தெளிவாக பேச வேண்டும். உனக்கு என்ன வயது முதிர்ந்து விட்டதா? புத்தி கலங்கி விட்டதா? நானே எப்படியாவது இங்கிருந்து தப்பித்தால் போதும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது வந்து தொல்லை கொடுக்கிறாயா? நீ யாரோ நான் யாரோ? இந்த நிலையில் உன்னோடு உட்கார்ந்து கதை பேச வேண்டுமா? உன்னோடு எனக்கு என்ன பேச்சு? விலகி நில். நில் தாமரை, நான் சொல்வதை கேள். கையை விடு, என் கையை விட்டு விடு. முடியாது. நான் எதற்காக காத்திருந்தேனோ அதை உன்னிடம் சொல்ல முடியாமலே போய்விடும். என்னை நம்பு, என்னால் உனக்கு எந்த தீங்கும் நேராது. நீயே ஆச்சரியப்படத்தக்க முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன். எனக்கு எதுவும் வேண்டாம். எந்த விஷயத்தை கேட்பதற்கும் நான் தயாராக இல்லை. என்னை விட்டு விடு. முடியாது. விட போகிறாயா இல்லையா? அதுதான் முடியாது என்றேனே. செண்பகம், செண்பகம், செண்பகம். நான் சொல்வதை கேள். சற்று நான் சொல்வதை கேள் தாமரை. கையை விடு. காப்பாற்றுங்கள். தாமரை, அமைதியாக இரு. நான் சொல்வதை கேள். கையை விடு. யாராவது காப்பாற்றுங்கள். செண்பகம். தாமரை, நான் சொல்வதை கேள். கையை விடு. தாமரை, அமைதியாக இரு. அமைதியாக இரு தாமரை. நான் கூறுவதை கேட்டால் உனக்கே புரியும். அமைதியாக இரு. கையை விடு. கெடவா, யார் நீ? எங்கள் இளவரசியின் கையை பிடிக்க உனக்கு எவ்வளவு துணிச்சல்? விடு அவர்களை. ஜாக்கிரதை. யாராவது நெருங்கி வந்தால் இந்த கட்டாரி உங்கள் மீது பாயும். இளவரசி, மறுகணம் உங்கள் உயிர் உங்களை விட்டு பிரிந்து விடும். மரியாதையாக சென்று விடுங்கள். இங்கிருந்து செல்லுங்கள். போய்விடுவோம். சென்று விடுங்கள். செல்லுங்கள். இளவரசி, வா. செண்பகம், செண்பகம், செண்பகம். தாமரை, யாராவது என்னை காப்பாற்றுங்கள். நான் சொல்வதை கேள். என்ன இப்படி செய்து விட்டாய்? யாரோ ஒருவனிடம் இளவரசி அகப்பட்டுக் கொண்டிருக்கும் போது நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வதா? முட்டாள்தனமாக பேசாதே. கட்டாரி வைத்திருக்கும் அவனை நம்மால் என்ன செய்ய முடியும்? அங்கங்கே நமது வேளிர் வீரர்கள் காட்டில் நடமாடுவது உனக்கு தெரியாதா? அவர்களிடம் சொல்லலாம். சீக்கிரம் வா. படைத்தலைவரே, 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 சொல்லுங்கள். இளவரசி, இளவரசி. இளவரசிக்கு என்ன நேர்ந்தது? சீக்கிரம் சொல்லுங்கள். நாங்கள் நீராட வந்தோம். அடியே, அது எல்லாமா இப்போது சொல்லிக் கொண்டிருப்பது? படைத்தலைவரே, இளவரசிக்கு ஆபத்து. என்ன ஆபத்து? எங்கே இருக்கிறார்? அதோ அங்கே ஒரு யவன கிழவர் இளவரசியாரை பிடித்து வைத்திருக்கிறார். நாங்கள் அருகே சென்றால் கட்டாரியை காட்டி மிரட்டுகிறார். என்ன? ஒரு கிழவனுக்கு அவ்வளவு துணிச்சலா? இளவரசியிடம் வம்பு செய்யும் அவனை உயிரோடு விடக்கூடாது. வீரர்களே, வாருங்கள் என்னோடு.
நான் சொல்வதை கேள். எதற்காக இப்படி என் கையை பிடித்துக் கொண்டு வம்பு செய்து கொண்டிருக்கிறாய்? என்னை போக விடு. இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டால் எனக்கு மறுபடியும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காமலேயே போய்விடும். கையை விடு. எனக்கும் அதே நிலைதான் தாமரை. இப்பொழுது விட்டுவிட்டால் உன்னிடம் பேசுவதற்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காமலே போய்விடும். சிறிது நேரம் என்னுடன் பொறுமையாக அமர்ந்து பேசினால் போதும். நான் எதற்காக இப்படி உன்னை வழிமறித்து இந்த அளவிற்கு வற்புறுத்தினேன் என்பது உனக்கு புரிந்துவிடும். நம் இருவர் வாழ்க்கையும் மாறிவிடும். என் பேச்சை கேட்காதவரை நான் உன்னை விடமாட்டேன். என்னிடமிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. கையை விடு. கையை விடு. தாமரை, நான் சொல்வதை கேள். என் கையை விடு. நான் சொல்வதை சற்று பொறுமையாக கேள். காப்பாற்றுங்கள். தாமரை, நான் சொல்வதை என் கையை கேள். விடு. தாமரை, அமைதியாக இரு. தாமரை, தாமரை. நில் தாமரை. தாமரை. இதோ இந்த பக்கம் வாருங்கள். தாமரை, நில் தாமரை. தாமரை, ஓடாதே. தாமரை. எங்கே இளவரசியார்? அங்கே சென்று பார்ப்போம். தாமரை, தாமரை, நில். நில் தாமரை. தாமரை, நான் சொல்வதை கேள். தாமரை, ஓடாதே. நில் தாமரை. கையை புரிந்து விடு. கொள் தாமரை. என் கையை விடு. தாமரை, நான் சொல்வதை சற்று அமைதியாக கேள். என் உனக்கு கையை எல்லாம் விடு. புரிந்துவிடும். இதோ இவர்தான். அடே கிழவா, எங்களிடமிருந்து இன்று நீ தப்பிக்கவே முடியாது. எவ்வளவு தைரியம் இருந்தால் எங்கள் இளவரசியின் கையை பிடிப்பாய். அந்த கைகளை என்ன செய்கிறேன் பார். உய். பதறாதீர்கள் இளவரசி, இனி பயம் இல்லை. நம் வீரர்களை அழைத்து வருவதற்காகத்தான் கிழவனை கண்டு பயந்தது போல் ஓடினோம். இந்த யவன கிழவன் நம் திட்டத்தையே உடைத்து விட்டானே. அதை பற்றி இப்போது பேச வேண்டாம். தாங்கள் இப்படி ஒரு முயற்சியில் இறங்கினீர்கள் என்பதை கூட காட்டிக்கொள்ள வேண்டாம். பார்த்தீர்களா இளவரசி, இந்த யவன கிழவன் எவ்வளவு வேகமாக வாளை வீசுகிறான். நிச்சயம் இவன் ஒரு கிழவனாக இருக்க முடியாது. உண்மைதானடி. அதோடு இவன் சாதாரண வீரனாக இருக்க முடியாது. போர் பயிற்சியில் மிகவும் தேர்ச்சி பெற்றவனாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நம் விருமனை எதிர்த்து இவ்வளவு நேரம் போர் புரிய முடியாது. வீரர்களே, விட்டுவிடுங்கள். இளவரசியாரே,
அவனிடம் எப்படி அகப்பட்டீர்கள்? காட்டில் நான் பார்த்து பழகிய இடங்களை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் என்று சுற்றி வந்தேன். இந்த யவன கிழவன் திடீரென்று எங்கிருந்தோ வந்து என்னிடம் வம்பு செய்ய தொடங்கிவிட்டான். இனி அவன் இந்த காட்டுக்குள்ளேயே நுழைய மாட்டான். தைரியமாக இருங்கள். வாருங்கள் போகலாம். இன்று இவர்களிடம் நான் அகப்பட்டு நான் யார் என்பது தெரிந்துவிட்டால் பல விபரீதங்கள் ஏற்படும். தாமரையிடம் பேசுவதுதான் இப்பொழுது நமது நோக்கமே தவிர இவர்களிடம் போராடுவதல்ல. இருக்கட்டும், எப்படியும் மீண்டும் தாமரையை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்காமலா போய்விடும். அப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம். விஜய் பூபதி, செந்தலையாரே, நான் முத்துநகையை ராணியாக்கினால் ஏதோ பிரச்சனை ஏற்படும் என்றீர்களே, இப்போது பார்த்தீர்களா? அன்று அவள் வேளிர்கள் முன்னால் பேசிய பேச்சின் எதிரொலியாக இன்று வரை அவர்கள் அதை பற்றி பேசவே இல்லை. நீங்கள் போகலாம். தாமரை, பெருமா, என்ன நடந்தது? அதை இளவரசியாரிடமே கேளுங்கள். அண்ணா, இந்த காட்டில் இப்படி நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை அண்ணா. தாமரை, என்ன நடந்தது? இன்று இளவரசியார் பெரும் ஆபத்திலிருந்து தப்பினார் மன்னவா. ஆபத்தா? என் கட்டுப்பாட்டில் உள்ள காட்டில் ஆபத்து எப்படி நேரும்? என்ன நடந்தது? மிருகங்கள் ஏதாவது தாக்கியதா? இல்லை. வேற ஏதேனும் விபத்து நேர்ந்ததா? அதுவும் இல்லை. வேற என்ன? ஒரு யவனன், அதிலும் கிழவன், நம் இளவரசியிடம் வரம்பு மீறி நடந்து கொள்ள முயன்றான். என்ன செந்தலையாரே, காடு முழுவதும் ஆட்களை நிறுத்தி வைத்திருக்கிறேன், வீரர்கள் எல்லா பகுதிகளையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றீர்களே, இப்போது என்ன ஆயிற்று? மன்னவா, அப்படி நாலாபுறங்களிலும் வீரர்கள் இருந்ததால் தான் இளவரசியார் குரல் கொடுத்த மறுகணமே அங்கு வந்து சூழ்ந்து கொண்டார்கள். அந்த யவன கிழவனும் அவ்வளவு எளிதில் பயந்து ஓடிவிடவில்லை. கடுமையான மோதலுக்கு பிறகுதான் தப்பித்து ஓடிவிட்டான். அவன் எங்கே ஓடியிருக்க முடியும்? எப்படியும் இந்த காட்டுக்குள் ஏதோ ஒரு இடத்தில் தான் ஒளிந்திருக்க முடியும். காட்டை விட்டு வெளியேறும் அனைத்து மார்க்கத்திலும் நம் வீரர்களை நிறுத்தி அவன் வெளியில் செல்ல முடியாதபடி தடுத்து நிறுத்துங்கள். அதன் பிறகு காடு முழுவதும் ஓரிடம் கூட மிச்சம் இல்லாமல் ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடுங்கள். அவன் மட்டும் என் கையில் கிடைத்தால்... கிடைப்பதென்ன நண்பா? நிச்சயம் நாங்கள் அவனை பிடித்து விடுவோம். இந்த காட்டில் எங்கெங்கே சென்று பதுங்க முடியும் என்று அவனை விட நமக்குத்தானே நன்றாக தெரியும். அத்தனை இடத்திற்கும் சென்று அலசி பார்த்து விடுகிறோம். செந்திலையாரை, புறப்படுங்கள். பெருமா, அந்த யவன கிழவன் முன்பு நாம் பார்த்தோமே, அவன்தானே? நிச்சயமாக தெரியவில்லை, ஆனால் அவனைப் போல்தான் இருந்தான். இப்போதைக்கு அதை பற்றி பேச வேண்டாம். உறுதியாக தெரிந்த பிறகு சொல்லலாம். முதலில் அவனை எப்படியாவது எங்காவது கண்டுபிடிக்க வேண்டும். என்ன செந்திலையாரை? வீரர்களை நாலாபுரமும் பிரித்து அனுப்ப வேண்டும் என்று விருமனிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதுதான் சரி. வாருங்கள். வா. தாமரை, நீ எதற்காக இந்த நேரத்தில் காட்டுக்குள் சென்றாய்? அது வெகு நாட்களாக உள்ளேயே அடைந்து கிடந்ததால் சிறிது அப்படியே தோழிகளோடு பேசிக்கொண்டு சென்று வரலாமே என்று போனேன். செண்பகம், நீ தாமரையின் உயிர் தோழிதானே? இப்பொழுது உயிர் பறிக்கும் தோழியாக மாறிவிட்டாயா? அரசி, பிறகென்ன? இப்பொழுது நிலைமை முன்போலவா இருக்கிறது? நாம் எவ்வளவு சங்கடமான சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியுமா? நான் விஜய பூபதியுடன் தப்பித்து வந்ததால் சோழ மன்னன் கொதித்து போயிருக்கிறார். எப்பொழுது என்ன நடக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. முன்பாவது செழியன் இங்கு இருந்தான். அவனை பணையப் பொருளாக்கி இரு பேரரசுகளையும் நான் மிரட்டிக் கொண்டிருந்தேன். தாமரை அவனை அங்கு கொண்டு சேர்த்து விட்டாள். இப்பொழுது எனக்கு அந்த வாய்ப்பும் போய்விட்டது. எப்பொழுது எந்த படையெடுப்பு நடக்கும், எந்த பகைவன் எந்த நேரத்தில் வருவான் என்று சொல்ல முடியாது. எங்களை மன்னித்து விடுங்கள்.
இளவரசியால் வெகு நாட்களுக்கு பிறகு இப்படி கேட்டதால் நிலைமையை மறந்து இப்படி நடந்து கொண்டோம். இனியாவது எச்சரிக்கையாக இருங்கள். தாமரை, நீ நிலைமையை புரிந்து கொள். நாம் பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கும் இந்த நேரத்தில் நீ இப்படியெல்லாம் நடந்து கொள்ளலாமா? எங்கு செல்வதானாலும் யாரிடமாவது சொல்லிவிட்டு போக வேண்டாமா? முத்துநகைக்கு நீ சென்றது தெரியுமா? அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அவளுக்கு உன்னை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். உன்னை அவள் பாதுகாப்பாக கண்காணித்திருக்க வேண்டும். வா, உடனே சென்று விசாரிப்போம். வேண்டாம் அண்ணா. பேசாமல் என்னோடு வா. அண்ணா, மங்கம்மா, என்ன இது? என்னதான் பணிப்பெண்ணாக இருந்தாலும் இப்படி அடிப்பது? இவளது கவனம் இங்கே இல்லை. உன் கவனத்தை நீ எங்கோ செலுத்திவிட்டு இவளை ஏன் கோபித்துக் கொள்கிறாய்? நான் அசைந்தால் என்ன? அதை கவனிக்க வேண்டியது இவளது கடமை. இவளுக்கு திமிர் அதிகமாகிவிட்டது. யாருக்கு திமிர் அதிகம் என்று யாரால் சொல்ல முடியும்? நீ போகலாம். அதான் அவர்களே சொல்லிவிட்டார்களே. போ. என்ன மங்கம்மா, உன் பணிப்பெண்ணுக்கு நான் ஆணையிடுவதா என்று பார்க்கிறாயா? சிறிது நேரம் நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கலாம் என்று வந்தேன். நாம் பேசும்போது பணிப்பெண்ணெல்லாம் பக்கத்தில் நிற்கலாமா? அதற்காகத்தான் அப்படி சொன்னேன். நீங்கள் சொல்வதும் சரிதான். ஆமாம், இன்றென்ன அதிசயம்? மலர்கொடியையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறீர்கள். நான் அழைத்து மலர்கொடி இங்கு வரவில்லை. நான் உன்னை காண வருகிறேன் என்று தெரிந்ததும் பூங்கோதையை காண வேண்டும் என்று அவளும் புறப்பட்டு வந்துவிட்டாள். பூங்கோதை, பூங்கோதை! மலர்கொடி, எதற்கு அவளை தேடுகிறாய்? நீ வந்திருப்பது தெரிந்தால் உன் குரல் கேட்ட மறுக்கணமே அவள் இங்கு வந்திருக்க மாட்டாளா? அப்படியானால் பூங்கோதை இங்கு இல்லையா? இல்லை. காரிக்கண்ணனாரிடம் கதிர்காமனை கொண்டு போய் விடுவதற்காக சென்றிருக்கிறாள். பூங்கோதைக்கு துணையாக என் தோழி மாதுரியும் சென்றிருக்கிறாள். ஓ, அதனால்தான் உன் அந்தப்புறம் அமைதியாக இருக்கிறதா? கதிர்காமன் இங்கு இருந்திருந்தால் மிகவும் கலகலப்பாக இருந்திருக்குமே. நீங்கள் திடீரென்று இன்று வந்திருப்பதற்கு காரணம் ஏதேனும் உண்டா? என்னிடம் ஏதேனும் சொல்ல வேண்டுமா? ஏன் இப்படியெல்லாம் கேட்கிறாய்? உன்னை நான் பார்க்க வருவதும் நீ என்னை பார்க்க வருவதும் அதிசயமா என்ன? ஒரே அரண்மனையில் இருக்கிறோம் என்றுதான் பெயர். ஆனால் சில சமயங்களில் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வது கூட அரிதாக இருக்கிறது. நீ முன்பெல்லாம் அடிக்கடி வந்து என்னை பார்த்து பேசிவிட்டு போவாய். இப்போது சில காலமாக அங்கு வருவதே நிறுத்திவிட்டாய். அதனால்தான் நம் மீது என்ன கோபமோ தெரியவில்லையே, நாமே சென்று சிறிது நேரம் பேசிவிட்டு வரலாமே என்று வந்துவிட்டேன்.